ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷத்தை கக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான பாம்புகள்ல இருந்து அதை தொட்ட வெறும் ஒரு சில நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளை போட்டு தள்ளக்கூடிய ரொம்பவே ஆபத்தான ஜெல்லி ஃபிஷ் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிக வித்தியாசமான விஷம் வாய்ந்த உயிரினங்கள் இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த 2 லட்சம் உயிரினங்கள்ல ரொம்பவே கொடூரமான விஷம் வாய்ந்த முதல் 10 கிரியேச்சர்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்பர் 1ல எந்த கிரியேச்சர் இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு. நம்பர் 10 பிளாக் மாம்பா. பார்க்கவே ஒரு லைட் கிரே கலர்ல இருக்கக்கூடிய இந்த பாம்புகளுக்கு எதனால பிளாக் மாம்பா அப்படிங்கிற இந்த பேர் வந்ததுன்னா, நல்லா கருமையா இருக்கக்கூடிய இந்த பாம்புகளோட வாய் பகுதியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் ஆப்பிரிக்காவோட சஹாரா பகுதிகளில் வாழக்கூடிய இந்த பாம்புகள் அதிகபட்சமா 14 அடி வரை வளரக்கூடியது. அண்ட் மணிக்கு 19 கிலோமீட்டர் வேகத்துல நகரக்கூடிய இந்த பாம்புகள் உலகத்தோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்னேக்காவும் கன்சிடர் பண்ணப்படுது. ஆக்சுவலா ஒரு பிளாக் மாம்பாவோட வெறும் 2 துளி விஷம் மட்டும் போதும் நல்லா வளர்ந்த ஒரு மனிதன்ல இருந்து மிகப்பெரிய அனிமல் வரைக்கும் அதால அசால்ட்டா கொள்ள முடியும். சோ இதனாலதான் ஒரு பிளாக் மாம்பாவோட பைட்டை கிஸ் ஆஃப் டெத்னு சொல்றாங்க. நம்பர் 9 டெத் ஸ்டாக்கர் ஸ்கார்பியன். ஆப்பிரிக்காவோட வடக்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழக்கூடிய இந்த வகையான தேள்களை தான் டெத் ஸ்டாக்கர் அப்படி இல்லைன்னா பாலஸ்தீன் எல்லோ ஸ்கார்பியன் சொல்லுவாங்க. இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற 2500க்கும் அதிக வித்தியாசமான தேள் இனங்கள்லயே மோஸ்ட் வெனாமஸ் ஸ்கார்பியன்னா அது இந்த டெத் ஸ்டாக்கர் தான். காரணம், இந்த தேள்கள் சப்போஸ் அதோட கொடுக்க யூஸ் பண்ணி உங்களை வெறும் ஒரே ஒரு கொட்டுனா போதும், இதுக்கான ஆன்டி வெனம் கிடைக்காத பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாந்தி, மயக்கம் மற்றும் உங்களோட இதய துடிப்பு அதிகமாகி ஃபைனலா கண்டிப்பா இறந்து போயிடுவீங்க. சோ சைஸ்ல வெறும் 2 இன்ச் மட்டுமே இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறதால தான் இந்த தம்மா துண்டு பூச்சி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்பர் 8 பிரேசிலியன் வேண்டரிங் ஸ்பைடர். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்ச இந்த உலகத்தோட மோஸ்ட் வெனாமஸ் ஸ்பைடரை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இதோட பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் பிரேசில் மற்றும் தென் அமெரிக்காவோட காடுகள்ல தான் இந்த சிலந்திகள் அதிக அளவுல காணப்படுது. மேலும் இந்த சிலந்திகளை பனானா ஸ்பைடர்னு சொல்லுவாங்க. காரணம், பல சமயங்கள்ல இவைகள் வாழைப்பழங்கள்ல தான் அதிக அளவுல காணப்பட்டிருக்கு. அதிகபட்சமா 2 இன்ச் மட்டுமே வளரக்கூடிய இந்த சிலந்திகள் சப்போஸ் உங்களை கடிச்சதுன்னா அது கடிச்ச அந்த இடத்துல ரொம்பவே கடுமையான வலி ஏற்படும். பட் அதுக்கான ஆன்டிவெனம் உடனே கிடைக்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சப்போஸ் அப்படி இல்லைன்னா அந்த சிலந்தியோட விஷம் உங்க உடல் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி தென் சுவாச கோளாறு மற்றும் இதய செயலிழப்பு ஏற்பட்டு ஃபைனலா ரொம்பவே துடிதுடிச்சு இறந்து போயிடுவீங்க. நம்பர் 7 பஃபர் ஃபிஷ். பார்க்கவே நல்ல கியூட்டா இன்னசென்ட்டா தெரியுற இந்த ஒரு மீனால கிட்டத்தட்ட 30 மனிதர்களை கொல்ல முடியும்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வகையான மீன்கள் தான் பஃபர் ஃபிஷ். அண்ட் இந்த ஒவ்வொரு பஃபர் ஃபிஷோட உடம்புக்குள்ளேயும் சயனைடை விட கிட்டத்தட்ட 1200 மடங்கு ரொம்பவே வீரியமான டெட்ரோடோடாக்சின்ங்கிற ஒரு விதமான பாய்சன் இருக்கும். சோ இதுல ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த மீன்களோட விஷத்துக்கு இதுவரை எந்த ஒரு ஆன்டிடோட்டும் கண்டுபிடிக்கப்படாததால சப்போஸ் இந்த மீனோட விஷம் தவறுதலா உங்க உடம்புக்குள்ள கலந்துடுச்சுன்னா கண்டிப்பா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சோ இதனாலதான் இந்த மீன்கள் உலகத்தோட ஆபத்தான மீன்கள் மட்டும் கிடையாது, உலகத்தோட ரொம்பவே ஒரு டெட்லியஸ்டான ஃபுட்டாவும் கன்சிடர் பண்ணப்படுது. நம்பர் 6 ப்ளூ ரிங் ஆக்டோபஸ். இந்த மாதிரி ஒரு அழகான குட்டி ஆக்டோபஸை பாத்தீங்கன்னா, வாவ் இது பார்க்கவே நல்லா அழகா இருக்கேன்னு சொல்லி தப்பி தவறி கூட அதை தொட்டுறாதீங்க. அப்படி மீறி தொட்டீங்கன்னா அதுதான் நீங்க உங்க லைஃப்ல பண்ற கடைசி மிஸ்டேக்கா இருக்கும். ஆக்சுவலா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற 300க்கும் அதிக வித்தியாசமான ஆக்டோபஸ் இனங்கள்லயே விஷம் வாய்ந்த ஒரே ஒரு ஆக்டோபஸ்னா அது சைஸ்ல தம்மா துண்டு இருக்கிற இந்த ஒரு குட்டி ஆக்டோபஸ் தான். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பஃபர் ஃபிஷோட உடம்புல என்ன மாதிரியான விஷம் இருந்ததோ அதே விஷம் தான் இந்த ஆக்டோபஸோட உடம்புக்குள்ளேயே இருக்கு. ஆனா இந்த 2 கிரியேச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, ஒரு பஃபர் ஃபிஷை நீங்க சாப்பிட்டாதான் அதோட விஷம் உங்க உடம்புக்குள்ள போகும். ஆனா பார்க்கவே நல்லா அழகா இருக்கேன்னு சொல்லி நீங்க இதை தொடும்போது சப்போஸ் அது உங்களை கடிச்சாலே போதும் அதோட விஷம் உங்க உடம்புக்குள்ள ஏறிடும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட விஷத்துக்கு எந்த ஒரு ஆன்டிடோட்டும் இல்லாததால இன்கேஸ் இது உங்களை கடிச்சிடுச்சுன்னா நம்பர் 5 கிங் கோப்ரா. இந்த உலகத்தோட மிகப்பெரிய விஷ பாம்புகள். இந்தியா, சீனா, மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளில் வாழக்கூடிய இந்த கிங் கோப்ராஸ் அதிகபட்சமா 18 அடி வரை வளரக்கூடியது. பொதுவா ஒரு கிங் கோப்ரா தன்னோட ஒரே கடியில சுமார் 400 to 600 மில்லிகிராம் வரை விஷத்தை வெளிப்படுத்தும். ஆனா நல்லா வளர்ந்த ஒரு மனிதனை கொல்ல அதுல வெறும் 20 மில்லிகிராம் மட்டும் இருந்தா போதும். அப்படி இருக்கிறப்ப 400 மில்லிகிராம் விஷம் ஒருத்தரோட உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த 400 மில்லிகிராம்ங்கிறது கிட்டத்தட்ட 20 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு போதுமானது. அதாவது நல்லா வளர்ந்த
ஒரு கிங் கோப்ராவால வெறும் ஒரே கடியில சுமார் 20 மனிதர்களை கொல்றதுக்கு தேவையான விஷத்தை வெளிப்படுத்த முடியும். ஒருவேளை இந்த கிங் கோப்ரா ஒருத்தர் கடிச்சிடுச்சுன்னா ஆன்டிவெனம் கிடைக்காத பட்சத்துல அந்த நபர் வெறும் 30 நிமிஷத்துக்குள்ள இறந்துடுவாரு. சோ இந்த அளவுக்கு ஆபத்தான விஷமும் இவ்வளவு பெரிய உருவமும் சேர்ந்து இந்த கிங் கோப்ராவை உலகத்தோட அதிக விஷம் வாய்ந்த உயிரினங்கள் பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்க வச்சிருக்கு. நம்பர் 4 கோன் ஸ்னெயில். நீங்க கடற்கரையில நல்லா ரிலாக்ஸ்டா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இப்படி சின்னதா ஒரு அழகான சிப்பியை பாக்குறீங்க. ஆனா அந்த அழகான சிப்பிக்குள்ள ஒரு ஆபத்தான மரணம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுதா? இந்தியன் மற்றும் பசிபிக் கடல்கள்ல காணப்படுற இந்த வகையான நத்தைகள் தான் கோன் ஸ்னெயில். சோ இவைகள் பார்க்க என்னதான் ஆபத்து இல்லாத ஒரு அழகான சிப்பி மாதிரி தெரிஞ்சாலும் இந்த நத்தைகள் தான் வேட்டையாடும் போதோ அப்படி இல்லைன்னா தனக்கு ஏதாவது ஆபத்தா ஃபீல் பண்ணும்போதோ தன்னோட இந்த ஹார்பூன் டாட்டை எதிரிகளோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி கோனோடாக்சின்ங்கிற ஒரு விதமான நஞ்ச வெளியேற்றும். ஆக்சுவலா இந்த கோனோடாக்சினுக்கு இதுவரை எந்த ஒரு ஆன்டிடோட்டும் கண்டுபிடிக்கப்படாததால இந்த விஷம் எதிரிகளோட நரம்புகளை முடக்கி தென் சுவாசிக்க விடாம பண்ணி ஃபைனலா அவங்களோட இதய துடிப்பையே ஸ்டாப் பண்ணிடும். நம்பர் 3 ஸ்டோன் ஃபிஷ். தரையோட தரையா மறைஞ்சிருந்து தன்னோட எதிரிகளை தாக்கக்கூடிய இந்த உலகத்தோட மோஸ்ட் வெனாமஸ் ஃபிஷ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இண்டோ பசிபிக் கடல்கள்ல வாழக்கூடிய இந்த மீன்களை கேமோஃபிளஜ் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்கு ஏதாவது ஆபத்துன்னு வரும்போதோ அப்படி இல்லைன்னா தன்னோட இரையை வேட்டையாடும் போதோ இந்த மீன்கள் தன்னை சுத்தி இருக்கிற பாறைகள் மற்றும் மணலுக்குள்ள போய் தன்னோட உடம்ப மறைச்சிடும். சோ இப்படி மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மீன்கள் மேல நீங்க தெரியாதனமா உங்க கால்களை வச்சிட்டீங்கன்னா இதோட முதுகுக்கு மேல 13 கூர்மையான ஸ்பைன்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த ஒவ்வொரு ஸ்பைன்ஸும் நியூரோடாக்சின் மற்றும் கார்டியோடாக்சின்ங்கிற ரொம்பவே 2 ஆபத்தான பாய்சனால ஃபில் பண்ணப்பட்டது. சப்போஸ் நீங்க தெரியாதனமா அதை மிதிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க வாழ்நாள்ல நீங்க இதுவரை அனுபவிக்காத ரொம்பவே ஒரு கொடூரமான வலியை அனுபவிப்பீங்க. பட் அது மட்டும் கிடையாது, இதுக்கான ஆன்டிவெனம் ரொம்பவே ரேரா தான் கிடைக்குங்கிறதுனால இதோட ஸ்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷம் உங்க கால்கள் வழியா உங்க உடம்புக்குள்ள வந்து ஃபைனலா அது உங்க ஹார்ட் பீட்டையே ஸ்டாப் பண்ணிடும். இந்த உலகத்திலேயே வருஷத்துக்கு அதிகமான மனிதர்களை கொண்டுட்டு இருக்கிற ஒரு அழகான கடல் உயிரினத்தை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பொதுவா நீங்க ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய எந்த ஒரு கடற்கரைக்கு போனாலும் அங்க எப்பவுமே இந்த மாதிரி வினிகர் பாட்டில்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது எதுக்காகன்னு கடைசியில சொல்றேன். ஆக்சுவலா ஒவ்வொரு பாக்ஸ் ஜெல்லிஃபிஷோட உடம்புலையும் 3 மீட்டர் வரை வளரக்கூடிய கிட்டத்தட்ட 60ல இருந்து 90 டென்டிகல்ஸ் வரை இருக்கும். அண்ட் இந்த ஒவ்வொரு டென்டிகல்ஸ்லயும் நமக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுத்தக்கூடிய ரொம்பவே விஷம் வாய்ந்த சுமார் மில்லியன் கணக்கான ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். சோ இந்த மில்லியன் கணக்கான ஸ்டிங்ஸ் மற்றும் 60க்கும் அதிகமான டென்டக்கிள்ஸ் இருக்கிற பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் ஒரு மனிதனை தாக்கும் போது தாக்கப்பட்ட அந்த நபர் வெறும் 2 to 5 நிமிஷத்துக்குள்ளேயே இறந்துருவாரு. ஆனா இதுல ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் ஒரு நபரை கடிச்சதும் உடனே வினிகரை யூஸ் பண்ணி ஒரு முதலுதவியா அப்போதைக்கு அதோட ஸ்டிங்ஸை நியூட்ரலைஸ் பண்ணலாம். சோ ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பீச்ல எல்லாம் மேக்சிமம் எதுக்காக இந்த வினிகர் பாட்டில வச்சிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பர் 1 இன்லாண்ட் டைப்பான். இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 8.7 மில்லியன் வித்தியாசமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த உயிரினங்கள்லயே உலகத்தோட மோஸ்ட் வெனாமஸ் கிரியேச்சர் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவோட வறண்ட பகுதிகளில் வாழக்கூடிய இந்த பாம்புகள் நம்ம இந்தியன் கோப்ராவை விட ஆல்மோஸ்ட் 50 மடங்கு ஸ்ட்ராங்கான விஷத்தை வெளிப்படுத்தக்கூடியது. ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணணும்னா கிங் கோப்ராஸ் என்னதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய விஷப்பாம்புகளா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு பைட்ல வெறும் 20 மனிதர்களை கொல்றதுக்கு தேவையான விஷத்தை தான் ஒரு கிங் கோப்ராவால வெளிப்படுத்த முடியும். பட் அதை விட சைஸ்ல சின்னதா இருக்கிற இந்த இன்லாண்ட் டைப்பான் வெறும் ஒரே பைட்ல கிட்டத்தட்ட 100 மனிதர்களை கொல்றதுக்கு தேவையான விஷத்தை வெளிப்படுத்தும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த இன்லாண்ட் டைப்பான்ஸ் பெரும்பாலும் மனிதர்களே இல்லாத ஒரு வெறிச்சோடிய பகுதியில தான் வாழுங்கிறதுனால இந்த பாம்புகள் மூலமா மனிதர்களோட இறப்பு விகிதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே தகுதியான உருத்தான ஒரு உயிரினம் தான் இந்த இன்லாண்ட் டைப்பான். சோ இந்த லிஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.